ஒரு ஊரில் மலை அடிவாரத்தில் ஓர் அண்ணனும் அவனது தங்கையும் வசித்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகுந்த பாசத்துடன் இருந்தார்கள். எப்போதும் ஒன்றாகவே விளையாடுவார்கள். ஒரு நாள் அவர்கள் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்தபோது தரையில் ஏதோ பளபளப்பதை பார்த்தார்கள். அருகில் சென்று பார்த்தபோது அங்கே ஓர் அழகான வைரம் பதித்த தங்கச் சங்கிலி கிடந்தது. அது யாரோ ஒரு இளவரசி தொலைத்ததாக இருக்கலாம் என்று அவர்களுக்கு புரிந்தது. அந்த சங்கிலியை பார்த்த உடனே தங்கைக்கு அதன் மேல் மிகுந்த ஆசை வந்தது. அண்ணா, இதை நாமளே வைத்துக் கொள்ளலாமா? இதை விற்றால் நமக்கு நிறைய பணம் கிடைக்குமே என்று கேட்டாள். ஆனால் அந்த அண்ணன் மிகவும் நேர்மையானவன். அவன் சொன்னான், தங்கச்சி, நமக்கு சொந்தமில்லாத பொருள் மீது நாம் ஆசைப்படக்கூடாது. இதை உரியவர்களிடம் கொடுப்பதுதான் நல்லது என்று புரிய வைத்தான். அப்போது அங்கே ஒரு காகம் பறந்து வந்து அந்த சங்கிலியை தூக்கிக் கொண்டு போக முயற்சி செய்தது. உடனே அண்ணனும் தங்கையும் சத்தம் போட்டு அந்த காகத்தை துரத்தி சங்கிலியை பத்திரமாக மீட்டார்கள். பிறகு அந்த சங்கிலியை ஊர் தலைவரிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். உண்மையில் அது அந்த நாட்டு இளவரசி தொலைத்ததுதான். அவர்கள் இருவரின் நேர்மையை பாராட்டி இளவரசி அவர்களுக்கு நிறைய பரிசுகளையும் அவர்கள் படிப்பிற்கான உதவியையும் செய்தார். குழந்தைகளே, இந்த கதையின் நீதி என்ன தெரியுமா? நேர்மையே துணை. நமக்கு சொந்தமில்லாத பொருளுக்கு எப்போதும் ஆசைப்படக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.